கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் நீதி வேண்டி சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முதுநிலை மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர கோரியும் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் நாடு முழுவதும் இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் நாளை போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரி முதுநிலை மருத்துவ மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து மருத்துவமனை வளாகத்தில் அமைதி பேரணியாக வருகை தந்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவ குழுவுக்கு மருத்துவ பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட விவகாரத்தில் கொலையாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இன்னைக்கு நாங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில் உள்ள அனைத்து பயிற்சி மருத்துவர்களும் இங்க கூடியிருப்பதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, கொல்கத்தால எங்க சக தோழி கற்பழிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் அதோடைய தீர்ப்பு நல்லபடியாக கிடைக்கணும் என்றதுக்காக தான் இங்கே போராடிட்டு இருக்கோம். அவங்கள கொண்டுட்டு அதையெல்லாம் மறைக்கும்படி நேற்று வந்துட்டு 3000லேருந்து 5000 வரைக்குமான அடியாட்கள் உள்ளே இறங்கி பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் வந்து அவங்களெல்லாம் கலைச்சி விட்டு பெரிய ப்ராப்ளம் ஆக்கி எவிடன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதாரண ரேப் அண்ட் மர்டராக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமான்றது தெரியல. அதையும் தாண்டி பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அதுக்கான ஜஸ்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக உண்மையாக சிபிஐ என்கொயரி பண்ணி அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும்.